ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கூடாரை வெல்லும் சீர் கூடாரை வெல்லும் சீர் கூடாரை வெல்லும் சீர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 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 உந்தன்னை பாடிப்பறை கொண்டு உந்தன்னை பாடிப்பறை கொண்டு உந்தன்னை பாடிப்பறை கொண்டு உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் யாம் பெரும் சம்மானம் யாம் பெரும் சம்மானம் யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்னாக பரிசினால் நன்னாக பரிசினால் நன்னாக பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே சூடகமே தோல்வளையே சூடகமே தோல்வளையே சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே தோடே செவிப்பூவே தோடே செவிப்பூவே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பாடகமே என்னனைய பாடகமே என்னனைய பாடகமே என்னனைய பல்கலனும் யாம் அணிவோம் பல்கலனும் ஞாமணிவோம் பல்கலனும் ஞாமணிவோம் பல்கலனும் ஞாமணிவோம் ஆடையுடுப்போம் 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 அதன் பின்னே பாற்றோரு அதன் பின்னே பாற்றோரு அதன் பின்னே பாற்றோரு அதன் பின்னே பாற்றோரு மூட நெய் பெய்து மூட நெய் பெய்து மூட நெய் பெய்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார முழங்கை வரிவார முழங்கை வரிவார முழங்கை வரிவார கூடியிருந்து 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 குளிர்ந்தேலோர் எம்பாவாய் குளிர்ந்தேலோ ரம்பாவாய் குளிர்ந்தேலோ ரம்பாவாய் குளிர்ந்தேலோ ரம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 27வது பாசுரத்தில் ஆண்டாள் விரதத்தை முடித்த பிறகு என்ன செய்யணும், அடுத்து இதுக்கு முன்னாடி விரதம் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு அதுதான் 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை கூடாரை அப்படின்னா இந்த இடத்துல கூடியவர்கள் கூடாதவர்கள். கூடாதவர்கள்ன்றது யாரு? பெருமாள் இடத்துல வந்து சேர மாட்டேன் அப்படின்னு எதிர்த்துட்டு நிற்கக்கூடிய எதிரிகள். அந்த மாதிரி கூடாரைய கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த மாதிரி கூட மாட்டேன் பெருமாள் கூட அப்படின்னு சொல்கிறவங்கள கூட ஜெயிக்கிறவர் கோவிந்தன் பெருமாள். அப்படின்னு எப்படி ஜெயிக்கிறார்? சண்டை போட்டு ஜெயிக்கிறாரான்னா அவருடைய குணங்களால் ஜெயிக்கிறார். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உந்தன்னை கோவிந்தனே, கோவிந்தன்ற இந்த இடத்துல வந்து கோபிகைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய திருநாமங்களை பாடிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாம் பெரும் சம்மானம். சம்மானம்னா கொடுக்கறதுக்கும் மேலே போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா. அதுபோல் இங்கே சம்மானம்னா என்ன கேட்குறாங்க ஆண்டாள்? எதுவுமே கேட்க மாட்டாங்களே, கைங்கரியம் மட்டும்தானே, தொண்டு செய்யணும்னு மட்டும்தானே பிரார்த்திப்பாங்க. இப்போ என்ன சம்மானம் அப்படின்னா வேற என்ன? பகவானுக்கு உடுத்து களைந்தன் என் பீத்தக வாடை, பகவான் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள், பகவானுடைய மாலை பிரசாதம், அதை தான் சம்மானம்னு கேட்குறாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்னாக, இப்படி நீ கொடுத்த நாடே கொண்டாடும்படி இந்த மாதிரி ஒரு சம்மானத்தை கொடு, உன்னோட மாலை பிரசாதத்தை கூட, வேற என்ன கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. அதை தவிர இப்போ விரதத்தை முடிச்சுக்கிட்டதுனால என்னெல்லாம் போட்டுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. சூடகமே, சூடகம்னா வளையல் போல் இருக்கிற ஒரு ஆபரணம். தோல் வளையே வங்கி. தோடே செவிப்பூவே, காதில் வந்து ஒரு புஷ்பத்தையே வந்து ஒரு நகை மாதிரி ஒரு அலங்காரம் மாதிரி போட்டுக்கிறது. பாடகமே கொலுசு தண்டைன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். என்னனைய இது போல பல்கலனும் இன்னும் பல ஆபரணங்கள் யாம் அணிவோம், நாங்கள்லாம் போட்டுக்க போகிறோன்னு.
மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்ன ஆண்டாளம்மா இப்போ இவ்வளோ ஆபரணங்கள் போட்டுக்க போகிறேன்னு சொல்கிறாங்கன்னா விரதம் முடிஞ்சிருச்சு. விரதம் முடிஞ்சோடனே அதை நல்லபடியாக முடிக்க வேண்டாமா? அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஆடை உடுப்போம். திரும்பவும் அப்பா பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா, உடுத்துக்களைந்தன் என் பீத்தக வாடைன்னு. நீ போட்டிருக்கக்கூடிய அந்த மாலை பிரசாதம், போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடைகள் தான் வந்து எங்களுக்கு நாங்கள் போட்டுக்கணும், அதுதான் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரசாதம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா போல ஆடை உடுப்போம்னு ஆண்டாள் அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க. அதன் பின்னே பால்சோறு. விரதத்தை முடிக்கும் போது நல்லா பகவானுக்கு பிரசாதம்லாம் வந்து கண்டோரில் பண்ணி முடிக்கணும் இல்லையா, அதான் பால் சோறு. அதுவும் இந்த பால் சோறுன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, சக்கரை பொங்கல்னா தண்ணியோட கலந்து செய்வாங்க. இது பாலிலேயே செய்யறன்றதுனால பால் சோறு. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதில் எந்த அளவுக்குன்னா, மூட நெய் பெய்து மழை பெய்கிற மாதிரி நெய் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதை இப்படி ஒரு கையில் இப்படி எடுத்தால் முழங்கை வரைக்கும் நெய் வந்து வழியுமா, அந்த அளவுக்கு நெய். இன்னொரு ஒரு ரசமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை கையில் வாங்கின ஆண்டாளம்மா மற்ற அந்த சிறுமிகள் எல்லாருமே கண்ணன்ற அமுதத்தையே பார்த்துட்டு இருந்ததுனால, இதை சாப்பிட மறந்ததுனால அதில் இருக்கிற நெய் வந்து அப்படியே முழங்கையில் வழியுதான். இது ஒரு ரசமான அர்த்தம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி கண்ணனோட எல்லா கோபிகைகளோடையும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோர். எதனால குளிர்ந்தேலோர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் கண்ணனை பிரிஞ்சு இருந்த அந்த தாபம் அது வந்து குறைஞ்சு மனசு குளிர்ந்ததை தான் வந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாளம்மா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.